சரிடா, அப்ப வணக்கம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் போட்டாச்சு. சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்ப சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் என்னடாப்பா? ஆர் தீட்டா சைல கதைக்கிறது. ஆர் தீட்டா செட்ல கதைக்க போறோம். ஆர் தீட்டா செட்ல கதைச்சோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் பெறும்? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் பெறப்போகுது. ஓகே, ஆர் தீட்டா செட்ல கதைச்சோம்னு சொன்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். சரி, ஓகே பாப்போம். சரி, ஓகே பாப்போமா? இப்ப விளையாட்ட பேர் என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறேன். முதலாவது என்ன செய்ய போறேன்? ஒரு சிலிண்டரை கதைக்கிறேன். ஒரு சிலிண்டர் எடுக்கிறேன். ஓகே, ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டருக்குள்ள மையத்துக்குள்ளால போற அச்சு வந்து இதன் எடுக்கிறேன். அப்ப இதுதான் ஏர ரேடியஸ் ஆர். இந்த ஆறு தான் இந்த ஆறு. இந்த ஆறு தான் இந்த. இவரை நான் என்ன செய்ய போறேன்? இவரை ஒரு 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல கொண்டே போட போறேன். 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல கொண்டே போட போறேன். எப்படி? எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, செட் அச்சுல கொண்டே கீற போறேன். படியாக இந்த கோலத்தை இப்படியே விடுறேன். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, செட் அச்சு இது என்ன தளம்? எக்ஸ் ஒய் தளம். ஓகே, எல்லாம் கீறேன் பார். இது என்ன தளம்? எக்ஸ் ஒய் தளம். இனி இப்படி கீறின பிறகு எனக்கு இந்த சரி பாப்போம். இப்படியே கீறியாச்சு. இனி இதுல இருந்து நான் யார எடுக்க போறேன்? இது எக்ஸ் ஒய் தளத்தை ஒரு கருத்துக்கு எக்ஸ் ஒய் தளத்தை எடுத்துறேன்னு சொன்னா அது உனக்கு இப்படித்தான் இருக்கு. எப்படி? இங்கால y, இங்கால x, இது அப்ப மைனஸ் எக்ஸ், இது என்னது? மைனஸ் ஒய். மைனஸ் ஒய் இப்படி இருக்கு. இந்த எக்ஸ் ஒய் தளம் இதெல்லாம் கழிச்சா சண்டைக்கு, இதெல்லாம் கழிச்சா சண்டைக்கு. எக்ஸ் ஒய் தளத்திற்கு சொன்னா இதெல்லாம் நான் பம்பண்டிக்குள்ள எல்லாம் 90 ரூபாய். இதே எக்ஸ் ஒய் தளத்தில இப்ப நான் யார கீற போறேன்னா இங்க பார், இந்த எக்ஸ் ஒய் தளத்தில தான் யார் இருக்க போறதுன்னு சொன்னா இந்த அடி மேற்பரப்பு, அடிவட்ட மேற்பரப்பு இருக்கும். எக்ஸ் ஒய் தளத்தை நான் இப்படி எடுத்து, இதே எக்ஸ் ஒய் தளத்துல எனக்கு தேவையான மாதிரி இப்படி எடுத்து இங்க பார், இது என்னது? வையன் எடுக்கிறேன், இது எக்ஸ் எடுக்கிறேன். எனக்கு தேவையான மாதிரி எடுத்து அந்த அடிவட்ட பரப்பு அப்படி கீறேன். இதுல இருக்கு அடிவட்ட பரப்பு. அடி வந்து இதெல்லாம் இருக்க போகுது. அப்ப சோ இதுல கீறேன். சரியான இந்த வட்டத்தின் மையம் அங்க இருக்க போதும். ஒரிஜினல் எக்ஸ் ஒய் தளத்தின் சைவரில இருக்கும். எக்ஸ் ஒய் தளத்து வேற அதான் கிரீக். எக்ஸ் ஒய் தளத்தின் வழியா கவனிடாப்பா. இந்த எக்ஸ் ஒய் தளத்தின் ஒரிஜினல சைவரில தான் என்ன வட்டம், இந்த வட்டத்தின் மையம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. சரி, இப்ப என்ன செய்ய போறேன்? அப்ப இதுண்ட ஆரே எவ்வளவு? ஆர். இது இந்த என்னது? சிலிண்டர் ஆறு சொன்னா இந்த அடிவட்டத்தின் ஆறு ஆர், இந்த அடிவட்டத்தின் ஆறு ஆறுண்டா இதுண்ட ஆரே எவ்வளவுடாப்பா? ஆர். எல்லாமே இப்ப விளங்கு மணி நினைக்கிறேன் ஓரளவு. ஆறு இது ஆர். சரி, அப்ப இதோட அமைக்கிற கோணம் எவ்வளவுடாப்பா? இதோட அமைக்கிற இந்த கோணத்தை நான் என்ன எடுக்கிறேன்? இப்ப தீட்டா ஆண்டு எடுக்கிறேன். சரி, இப்ப இது தீட்டா ஆண்டு எடுக்கிறேன். சரிதான், இதை தீட்டா ஆண்டு எடுக்கிறேன். ஓகே, எக்ஸோட அமைக்கிற கோணத்தை நான் தீட்டா ஆண்டு எடுக்கிறேன். அப்ப பாருங்க, இது எக்ஸ் எடுப்போம். வளமே நோமலின் படி, நோமலா படி இது எக்ஸ், இது வையன் எடுக்கிறேன். சரி, நான் மாறி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நான் இங்க வையன் வச்சதால நான் வையன் எடுக்கிறேன். எக்ஸ் ஒய் என்ன எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, வை. இப்ப இதை நான் என்ன செய்ய போறேன்? பிரிக்க போறேன். எனக்கு எக்ஸ் ஆல் கூட எவ்வளவு வரப்போகுது? ஆர் கோஸ் தீட்டா ஓவர் ஆர் கோஸ் தீட்டா. இங்க வர போறது ஆர் சைன் தீட்டா. ஆர் சைன் தீட்டா. ஆர் சைன் தீட்டா. அப்ப எனக்கு இந்த கோலத்தின் உயரத்தை நான் செட் எடுத்தேன்னு சொன்னா, செட் எடுத்தா இவ்வளவு உயரம் எவ்வளவு? செட். அப்ப இந்த பாயிண்ட் எவ்வளவு? செட். இந்த பாயிண்ட் எவ்வளவு? செட். ஓகே, இப்ப நான் எழுத போறேன். இந்த ஆர் வெக்டர் நான் எப்படி எழுத போறேன்னு பார். இந்த ஆர் என்று சொல்லப்படுற வெக்டரை நான் எப்படி எழுத போறேன்னு சொன்னா, எக்ஸ் அச்சுக்குரியவர் என்ன? ஆர் கோஸ் தீட்டா. அதான் எக்ஸ் அச்சுக்குரியவர். எக்ஸ் அச்சுக்குரியவர் என்னது? ஆர் கோஸ் தீட்டா ஐ பிளஸ் ஒய் அச்சுக்குரியவர் என்னது? ஆர் சைன் தீட்டா. ஆர் சைன் தீட்டா ஜே பிளஸ் ஜி. வரியா கவனி, சி என்னது? இது என்னது? சட்டத்தில் என்ன இருக்கு? எவ்வளவு உயரம்? சி. சட்டத்தில் உயரம் சி. அப்ப சி கே.
இப்படி எழுதலாம்டாப்பா r cos theta I plus r sin theta j zk என்ற மாதிரி எழுதலாம். இதெல்லாம் சொல்லி தரனால அப்ப எக்ஸாக்டின் நீளத்தை அதுல இருக்கிற அலகுக்கு காவியால பெருக்க எக்ஸாக்டுக்குரிய காவி, அதே போல வையச்சுக்குரிய காவி, அதே போல சட்டச்சுக்குரிய காவி, மூட்டையும் சேர்த்தம் சொன்னா என்னது r காவி. இப்ப மொடியூலஸ் ஆஃப் r வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? மொடியூலஸ் ஆஃப் r ன்னு சொன்னா ரூட்டுக்கு x I காம்போனன்ட் ஸ்கொயர் j காம்போனன்ட் ஸ்கொயர் k காம்போனன்ட் ஸ்கொயர் என்று வைக்கிறது. I காம்போனன்ட் ஸ்கொயர் என்னது? r வர்க்கம் cos வர்க்கம் θ plus r வர்க்கம் sin வர்க்கம் θ plus z ஸ்கொயர். சோ இப்போ எனக்கு என்ன நினைக்கும்? இது ரெண்டு எப்படி cos வர்க்கம் θ sin வர்க்கம் r வர்க்கத்தினால என்ன பொதுவெடுக்கிறேன்னு சொன்னா cos வர்க்கம் plus sin வர்க்கம் θ என்ன சாமான் ஒன்று. ஆகவே எங்களுக்கு விட என்ன நிற்கும்? ருட்டுக்குள்ள r வர்க்கம் plus z வர்க்கம் என்ற மாதிரி நிற்கும். r வர்க்கம் plus z வர்க்கம் என்ற மாதிரி நிற்கும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் r. அப்ப இத ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தை எழுதலாம்? இத ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்க என்னத்தை எழுதலாம்னு சொன்னா இத ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்க என்னத்தை எழுதலாம்னு சொன்னாடாப்பா r ஹெட் எழுதலாம்னுடாப்பா. r ஹெட் வெக்டர் எழுதலாம். எப்படி r ஹெட் வெக்டர் எழுத? r இன் கீழ் மாடுலஸ் ஆஃப் r, r இன் கீழ் மாடுலஸ் ஆஃப் r என்ன? r இன் கீழ் மாடுலஸ் வேல்யூ ஆஃப் r, மாடுலஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் r. சோ இப்போ இத போட்டு என்ன எழுதுறது? அப்ப இவ்வளவு நான்டா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை எவ்வாறு வழியாக்க சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நாங்கள் எவ்வாறு எண்ணத்துல கொண்டே போடுறதுன்னு பார்த்திருக்கிறோம். எங்கட 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல கொண்டே போடுறேன்னு பார்த்திருக்கோம். திருப்பி இருக்கா சொல்றேன், விளங்கமன் நினைக்கிறேன், நம்புறேன் விளங்கமன். ஃபர்ஸ்ட் ஆனது ஒரு சிலிண்டர் எடுக்கிறோம். சிலிண்டரின் ரேடியஸ் r, சிலிண்டரின் உயரம் z. அதே சிலிண்டரின் மையத்துக்குள்ளால போற அச்சக்கு அப்படியே அந்த 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல அந்த சிலிண்டரை கொண்டு போய் தூக்கி கொண்டே செருக போறேன். எப்படி செருகிறேன்? இந்த மையத்துக்குள்ளால போற அச்சை வந்து செட்டச்சா எடுத்து இந்த அடிமேற்பரப்பு இருக்குல்ல, அடிமேற்பரப்பு அடிவட்ட மேற்பரப்பு XY பிளேனில நிக்கக்கூடிய மாதிரி கொண்டே செட் பண்ணி வைக்கிறேன். அதாவது இப்படிதான் இந்த XY பிளேன் சொன்னா இப்படியே கொண்டே கோலத்தை வைக்கிறேன். சாரி, கோலம் சொல்றேன். இப்படியே கொண்டே என்னத்தை வைக்கிறேன்? உருளையே வைக்கிறேன். இப்படியே கொண்டு போய் என்னத்தை வைக்கிறேன்? உருளையே வைக்கிறேன். என்னோட உருளையை வச்ச பிறகு சிலிண்டரை வச்ச பிறகு நான் என்ன செய்யறேன்? எனக்கு அடிமேற்பரப்புக்கு அடுத்து பாக்குறேன். அடிமை XY தளத்தை எடுத்து பார்த்தா XY தளம் இப்படித்தான் இருக்கு. இந்த XY தளத்தில்தான் யார் அமைய போறது? இந்த வட்டம் அமைய போறது. இந்த வட்டத்துல மையம் அப்ப அங்கே இருக்கும். ஒரிஜின் XY தளத்தின் ஒரிஜினலே இருக்கும். அப்ப XY தளத்தின் ஒரிஜின் 0,0 அடிவட்ட பரப்புண்ட என்ன இருக்க போகுது? மையம் இருக்கு. அப்ப இது என்னது? 0,0. ஓகே, இது 0,0 அப்ப என்னது 0,0. அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யறேன்? அப்ப மொத்தமா ஆறுன்னு சொன்னா இதுவும் மாறுதானப்பா. என்னது சிலிண்டர் ஆறுன்னு சொன்னா அப்ப இது வட்டத்தின் ஆரைய மாறுதானா? அப்ப இதை வச்சு கொண்டு பாருங்க. r cos theta எக்ஸாக்ட்டுக்கு வருது, r sin theta வையத்துக்கு போகுது. சரிதானா? வையத்துக்கு போகுது, இங்க போகுது, வையத்துக்கு போகுது. சோ r வெக்டர் எழுத போறேன். r வெக்டர் என்ன எழுதலாம்? r வெக்டர் x அச்சின் காவி. அப்ப x அச்சின் நீளமோட r cos theta அது என்னத்துல பெருக்கிற? அலகு காவி ஐயால பெருக்கிற யூனிட் வெக்டரா. அதே போல வையச்சுக்குரிய நீளமோட r sin theta அந்த r sin theta என்னத்துல பெருக்கிற? j ஆல பெருக்கிற அலகு. z அச்சுக்கு இங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. z அச்சு நேரடியா z தானடா உயரம் நேர z அச்சுனால வருது. அதனாலதான் அப்படி கொண்டே வச்சுனாங்க. அப்ப zk இனி என்ன செய்யற? மாடுலஸ் ஆஃப் r வேல்யூ வரும். மொத்த r வேல்யூ வேணும்ன்றதுக்காக மாடுலஸ் ஆஃப் r க்கு ரூட் எடுத்து போட்டு என்ன செய்யறாங்க? I காம்போனன்ட் ஸ்கொயர், j காம்போனன்ட் ஸ்கொயர், z என்ன k காம்போனன்ட் ஸ்கொயர். சோ r வர்க்கம் cos வர்க்கம் θ plus r வர்க்கம் sin வர்க்கம் plus θ plus z ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? r வர்க்கம் plus z வர்க்கம். விளங்குதா? r வர்க்கம் plus z வர்க்கம். ஓகேயா? விளங்குதா? அப்ப வேற இப்படி எழுதலாம். இனி எங்களுக்கு கட்டில கேட்டான்னு சொன்னா என்ன? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தின் யூனிட் வெக்டர் ரெப்ரசன்டேட் பண்ண எப்படி ரெப்ரசன்டேட் பண்ண வேண்டாம்? வெக்டர் r இன்கிள் மாடுலஸ் ஆஃப் r. இனி இதன் போட்டு இதை எழுதி போட்டு இதால கொண்டே பிரிச்சு விட்டான்னு சொன்னா சரி, பிரிச்சு விட்டா விட வேற. ஏண்டா வேற மாடுலஸ் ஆஃப் r வேல்யூவும் தெரியும், r வேல்யூவும் தெரியும். அப்ப ரெண்டையும் பிரதிட்டு சுருக்கி விட்டாண்டா சரி. சுருக்க தேவையில்லை. பிரதிட்டு விட நேர விட பிரதிட்டு விட்டா சரி. ஓகே,
இதான் என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்டாப்பா? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோள். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் எனப்படுவது ஆர் தீட்டா ஜெட்டில வகை குறிக்கிறது. ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்றது ஆர் தீட்டா ஃபைல வகை குறிக்கிறது. அப்ப உனக்கு தெரிய வேணும் தீட்டா அங்க எந்த 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 கோணத்துக்கு வகை குறிக்கிறது, ஃபை வந்து எங்க வருமென்று உனக்கு தெரியணும். கோணங்கள் எதுக்கு வருமென்று தெரிய வேணும். என்ன எந்த அச்சோடு அமைக்கிற கோணங்களை வச்சு கொண்டு நாங்க காய்ச்சி நாங்கள் உனக்கு தெரிய வேணும். அங்க இங்கேயும் சரி அங்கேயும் சரி, எங்க சிலிண்ட்ரிக்கல்லையும் சரி ஸ்பெரிக்கல்லையும் சரி உனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அது நிச்சயம். சரிதானடாப்பா? ஓகே. அப்ப இன்றைக்கு பார்த்திருக்க விஷயம் என்னடாப்பா? சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்ப மெத்தட் என்ன செய்வோம்? அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த விஷயத்தை. சரிதானடாப்பா? ஓகே.